சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரியே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணி. சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதா ஸ்மாகம் சனீம் சனீங்கிரிய. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய உவமைகள் மற்றும் கதைகள் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஞான பொக்கிஷமே வடிவானவர். ஞானம் எப்பொழுதும் அவரிடமிருந்து ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அதை பெறுவதற்காக வெகு தொலைவுகளிலிருந்தெல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். பகவான் ஒரு நாள் சீடர்களை அப்படியே உட்கார வைத்து கொண்டு உலக ஆசாபாசங்களால் விளையக்கூடிய தீமைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். உலகப் பொருட்கள்
மீது ஆசை வைப்பது மிகப்பெரிய அழிவை தரும் என்ற கருத்தை மையமாக கொண்டது அவருடைய அன்றைய தின சொற்பொழிவு. மிக அற்புதமாக பகவான் அதை விளக்கி கொண்டிருந்தார். உலகத்தில் 2 ஆசைகள், ஒன்று பெண்ணாசை, மற்றொன்று மண்ணாசை. மண்ணாசை என்பது பொருட்களின் மீது, பணத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசை, பொன் பொருள் பணம் போன்றவற்றின் மீது வைக்கக்கூடிய ஆசை. பெண்ணாசை என்பது பெண்கள் மீது உள்ள பற்று அல்ல, காம வயப்படுவது. மனதை இறைவன் பாலிலிருந்து திருப்பி வேறு ஏதாவது சிந்தனைகளில் மூழ்கி இருத்தல், தவறான சிந்தனைகளை மனதிற்குள் அசைவோடுதல் போன்றவை எல்லாமே அதில் அடங்கி போயிடும். இந்த 2 ஆசைகளால் மனிதன் அனைத்தையும் இழந்து விடுகிறார். இதில் இருக்கக்கூடிய பொன்னாசை, அதாவது மண்ணாசையால் உருவானது தான் அந்த மகாபாரதம் என்ற மிகப்பெரிய ஒரு காவியம். திருதராஷ்டிரன், அவனுடைய தம்பி பாண்டு, இருவருக்கும் அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைத்து உடைமைகளும் சொந்தம். ஆனால் அவன் தன் மகன் மீது கொண்ட அதிகப்படியான ஒரு அன்பினால், துரியோதனன் மீது கொண்டிருந்த அதிகப்படியான அன்பினால் அனைத்தும் தன் மகனுக்கே சொந்தமாக வேண்டும் என்று நினைத்தார். ஆசை. அதன் விளைவாக தோன்றியதுதான் மகாபாரத யுத்தம். இதே மாதிரி ராவணன் எவ்வளவோ வரங்கள் பெற்றிருந்தான். சிவபெருமானை நேரடியாக சந்தித்தவன். அதே மாதிரி பிரம்மதேவனிடமிருந்து ஒப்பற்ற அருள்களை பெற்றவன். நவக்கிரகங்களையே அடிமையாக வைத்திருந்தவன். தேவர்களை அடிமையைப்படுத்தினான். அப்படிப்பட்ட ராவணன் என்ற பெயரை கேட்கும் போதே எல்லோரும் பயப்படுவார்கள். அந்த மாதிரி அநேக வரத்தால் சிறப்படைந்திருந்த ராவணன் சீதாதேவியை கடத்தி சென்றான். அவனுக்கு அந்த பெண்ணாசை உருவானதினால் அவன் அழிந்து போனான். ராமபெருமான் அங்கே சென்றார், அவனை அழித்தார், மீண்டும் சீதையை மீட்டு கொண்டு வந்தார். அப்ப எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், மனதானது காமவயப்படுவதனால் அழிந்து போகின்றது. இந்த 2 விஷயங்களை இணைத்துத்தான் குருதேவர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். இப்போ எடுத்துக்காட்டால் உலக ஆசாபாசங்களால் நமக்கு விளையக்கூடிய தீமை பற்றி சொல்லுகின்றார். ஒரு வழிப்போக்கன் ஒரு மைதானத்தை வந்தடைந்தார். எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசி ஒரு மைதானத்தை வந்தடைந்தார். எல்லா பக்கத்திலும் அவன் அலைந்ததனால் அவனுக்கு சோர்வு ஏற்பட்டது. அவன் மைதானத்தில் ஒரு அழகிய மரம் இருப்பதை பார்க்கின்றான். ரொம்ப அற்புதமான மரம். இவன் நினைக்கின்றான், இந்த மரத்தின் கீழே போயிருந்து நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் நம்முடைய பணியை நாம் நடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றான். நேராக அந்த மரத்தின் கீழ் சென்று உட்கார்ந்தான். ஆகா, அருமையான காற்று எவ்வளவு அருமையாக இருக்கின்றது, இந்த மைதானத்தில் இவ்வளவு ஒரு அழகான மரமா என்று நினைத்து கொண்டே அவன் சும்மா இருக்காம என்ன நினைச்சான், தரையில இருக்கிறதுக்கு பதிலாக இப்பொழுது ஒரு படுக்கை தோன்றினால் நன்றாயிருக்குமே என்று நினைத்தான். உடனடியாக அங்கே ஒரு படுக்கையை தோன்றிவிட்டது. அவன் அதிசயத்தில் பார்க்கிறான், என்னடா இது, நினைத்த மாத்திரத்தில் அது தோன்றிவிட்டதே என்று சொல்லி அதை பற்றி பெரிதாக சிந்தித்து கொள்ளவில்லை. அதில் ஏறி படுக்க தொடங்கினான். ஏனென்றால் உடம்பெல்லாம் வலி. அப்படியே சுகமாக அந்த காற்றில் அந்த படுக்கையில் படுக்க தொடங்கியவனுக்கு கைகால் பிடித்து விடுவதற்கு 2
பெண்கள் வந்தால் பரவாயில்லையே என்று நினைத்தான். மறு நிமிடம் 2 இளம் பெண்கள் அவனுடைய காலை அமுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவனுக்கு ஆச்சரியம். முதல்ல படுக்கையை நினைத்தோம், வந்துவிட்டது. இரண்டாவது 2 பெண்களை நினைத்தோம், காலை அமுத்தி விடுவதற்கு, அதுவும் வந்துவிட்டது. ஆகா, என்ன அதிசயம், பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அமுத்தி விட இவன் அழகாக அப்படியே படுத்து கொண்டிருந்தான். மூன்றாவதாக நினைத்தான், கொஞ்சம் பசிக்கிறதே, சாப்பாடு ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லை என்று சொல்லி உடனடியாக அங்கே அறுசுவை உணவு தோன்றியது. அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டான். இது போன்ற ஒரு உணவை அவன் சாப்பிட்டதே இல்லை. மிக அற்புதமாக ரசித்து ருசித்து சாப்பிட்டான். எல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்படியே மீண்டும் அங்கே தூங்க ஆரம்பித்தான். அந்த வேளையில் அவனுக்கு அந்த மாதிரியே ஒரு நினைவு வர வேண்டும். திடீரென்று இது காட்டுப்பகுதியாக இருக்கின்றதே, ஏதாவது புலி வந்து விட்டால் என்ன ஆகும் என்று நினைத்தான். உடனடியாக ஒரு வலிமையான புலி வந்தது. அது அவன் மீது பாய்ந்தது. அவனை அடித்து நொறுக்கி கொண்டு விட்டது. முதல்ல படுக்கை கேட்டான், படுக்கை கிடைத்தது. காலை பிடித்து விடுவதற்கு மங்கைகள் கேட்டான், அதுவும் வந்துவிட்டது. உணவை கேட்டான், அதுவும் வந்துவிட்டது. நான்காவது புலி வந்தால் என்ன செய்வது என்று பயந்தான். புலி வந்தது, அவனை கொன்று விட்டது. இதில் அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆசை. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கிடைச்சாச்சு, அடுத்தது வேணும், அடுத்தது கிடைச்சாச்சு, அடுத்தது வேணும், அடுத்தது கிடைச்சாச்சு, அடுத்தது வேணும், இப்படி நினைக்கிறான். இப்படி ஆசைகள் அதிகமாகும் போது கூடவே பயமும் சேர்ந்து வரும். இதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இது ஏதாவது நஷ்டமாயிருமா, இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை தோன்ற ஆரம்பித்து விடும். இதுதான் மனிதனுக்கு வரக்கூடிய நோய், அவனுக்கு வரக்கூடிய வேறு பிணிகள், அந்த பிணியினால் வரக்கூடிய சாக்காடு போன்றவையெல்லாம் இதன் விளை. அடிப்படை ஆசைதான், பொருளாசைதான். இந்த பொருளாசை அதிகமாகும் போது புகழ் வேண்டும் என்று நினைக்கின்றான். பணம் அதிகமாக இருக்கிறது, எல்லாரும் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள், எல்லோரும் நம்மை பார்த்தால் வணங்குகிறார்கள், வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றான். தன்னை எங்க பார்த்தாலும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான். இப்படியாக ஒன்றன் மீது ஒன்றாக ஆசைப்படுகின்றான். எப்பொழுது ஒரு மனிதன் புகழின் உச்சைக்கு செல்கின்றானோ அவன் அப்பொழுது பத்திரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அவ்வளவுதான், கீழே விழுந்து விடுவான். அப்போ நம்ம அடிப்படையாக நல்ல மனிதனாக இறைப்பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ஆசையை தூக்கி தூர வீச வேண்டும். அதனால்தான் புத்தர் பெருமான் சொன்னார், உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஆசையே காரணம் என்று சொன்னார். ஆசைதான் அது அடிப்படையானது. சாதாக நடந்து செல்லக்கூடியவன் நினைக்கின்றான் ஒரு சைக்கிள் வேண்டும் என்று. சைக்கிள் செல்றவன் நினைக்கின்றான் அடுத்ததாக ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் பரவாயில்லை. ஸ்கூட்டரில் போகிறவன் நினைக்கின்றான் நமக்கு ஒரு கார் இருந்தால் வசதியாக போகலாமே என்று. இப்படி ஆசைகள் கட்டுக்கடங்காத ஒன்று. ஆசைகளால் மனிதன் அழிந்து விடுகின்றான் என்பதை பகவான் தெளிவாக காட்டுகின்றார். சில சமயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொன் பொருள் பணம் போன்றவற்றால் வீண் கர்வம் விடுகிறது. அதாவது சொல்லுவாங்க, தலைகால் புரியாமல் ஆடுகின்றான் என்று சொல்லி கர்வம் விடுகிறது. பயங்கரமான ஒரு கர்வம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை ஒரு இடத்துல சொல்லுகின்றார். ஒரு அந்தணர் இருந்தார். அவர் கங்கை ஆற்றுக்கரை ஓரத்தில் அடிக்கடி உட்காருவார். அந்த சமயம் பகவான் தட்சிணேஸ்வரன் செல்வதற்காக அங்கே படகுக்காக வருவார். கங்கை ஆற்றில் செல்வதற்காக படகுக்காக வருவார்.
இவன் எந்திரிச்சு அவருக்கு மிகுந்த பக்தியோடு வணக்கம் சொல்லுவான், நமஸ்காரம் சொல்லுவான். சரி, பகவானும் சரி என்று சென்று ஓடுவார். காலங்கள் ஓடுகின்றது. ஒரு நாள் திடீரென அவன் எழுந்திருக்காமல் காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து, ஓய் சாமி, சௌக்கியமா இருக்கேரா அப்படின்னு கேட்கிறான். பகவான் அவனை பார்க்கின்றார், சிரிக்கின்றார். சீடர்கள் கேட்கின்றார்கள், என்ன இவன் இப்படி என்று சொல். பகவான் சொல்லுகின்றால், உனக்கு தெரியாதா, இன்னைக்கு இவன் எங்கேயோ புரோகிதம் பண்ண போயிருக்கான், அதுல ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு, அதனால அவன் பேச்சு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அது போகும்போது எல்லாம் போயிடும். அப்ப அந்த பணத்தால் எவ்வளவு ஒரு கர்வம் வருகின்றது, இந்த வீண் கர்வத்தால் தான் நம்ம அழிந்து போகின்றோம் என்று சொல். பகவான் மற்றொரு கதையில சொல்லுகின்றார், ஒரு தவளை ஒன்று ஒரு எலி வலையில் உட்கார்ந்திருந்தது. எலி அங்கங்கே பொந்து தோண்டி போட்டுட்டு போயிடும், வலை தோண்டி போட்டுட்டு போயிடும். அதுல சில சமயங்கள்ல தவளை ஏறி உட்காரும். அது நமக்குள்ளதுன்னு அது சொந்தம் கொண்டாடிக்கணும். அதுக்கு ஒரு நாள் ₹1 கிடச்சிச்சு. எவனோ போட்டுட்டு போன ₹1 நாணயம் அதனுடைய வலையில போய் விழுந்துருச்சு. விழுந்ததும் அதுக்கு கர்வம் அதிகமாச்சு. அந்த வழியா ஒரு யானை நடந்து போகின்றது. அதனுடைய பொந்து வழியா அந்த பக்கமா ஒரு யானை நடந்து போகின்றது. தவளைக்கு பயங்கரமான கோபம் வந்து ஒரு காலை தூக்கி விட்டு சொல்ற, ஏன் என்னுடைய இடம் வழியாக போகின்றாய், ஒதுங்கி போ, இல்லாட்ட உதைச்சே போடுவேன் என்று சொல்லு. தவளை எப்படி இருக்கும், யானை எப்படி இருக்கும். அது ஒரு மிதிச்சா தவளை இருக்கக்கூடிய இடமே தெரியாது. ஆனாலும் அந்த ₹1 பணம் கிடைத்ததால் அதற்கு அவ்வளவு கர்வம். இதை விட ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை பகவான் சொல்லவே முடியாது. ஒரு பணக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். பணக்காரன் அநேக ஐஸ்வர்யங்களோடு இருந்தான். அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து. அந்த சொத்துக்களை கவனிப்பதற்காக ஒரு வேலைக்காரனை வைத்திருந்தான். அவன் வேறு ஊரில் தங்கி இருந்தான். இந்த ஊருக்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். அந்த தோட்டத்திற்குள் ஒரு குளமும் இருந்தது. இவன் அந்த வேலைக்காரனிடம் சொல்லியிருந்தான், அந்த குளத்தில் நிறைய மீன் இருக்கின்றது, அதை மற்றவர்கள் யாரும் தொட்டுவிடக்கூடாது, நீயும் தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தான். இவன் என்ன செய்வான் என்றால், அந்த தோட்டத்திலே அவனுக்கு பொறுப்பு கொடுத்ததிலே இருந்து மற்றவர்களிடமெல்லாம், இது என்னுடைய தோட்டம், அந்த மாமரம் இருக்குதே அது என்னுடைய மரம், அந்த வீடு இருக்குதே அது என்னுடைய வீடு, அந்த குளம் இருக்குதே அது என்னுடைய குளம் என்றெல்லாம் பெரிதாக கர்வம் கொண்டாடி கொள்வான். அவனை பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், இது இவனுடைய சொத்தல்ல, இவனுடைய பொருள் அல்ல, இவன் சும்மா வீண் ஜம்பம் அடித்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவன்கிட்ட போய் எதுக்கு வீணா பேசுறது, ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. ஒரு நாள் இவனுக்கு கர்வம் தலைக்கு ஏறி இவன் ஒரு வலையை எடுத்துட்டு வந்து அங்கே இருந்து மீனை பிடித்து விற்க வேண்டும், வெளியே விற்க வேண்டும் என்று நினைக்கின்றான். இது நம்முடைய முதலாளி வரமாட்டாரே, சொந்தக்காரர் வரமாட்டாரே, எப்போது தானே வர்றாரு, நம்ம அவருக்கு தெரியாமல் இது பண்ணி எல்லாம் என்று சொல்லி வலையை வீசுகின்றான். அவனுடைய கெட்ட நேரம் அதே சமயத்தில் அந்த தோட்டத்திற்கு அதிபதியான அந்த பணக்காரர் அங்கே வந்து விட்டார். வந்ததும் பார்க்கின்றார், இவன் நிறைய மீனை பிடிச்சு வச்சிருக்கான், மேலும் மீன் பிடித்து கொண்டிருக்கின்றான். அவருக்கு வந்ததே கோபம். உடனடியாக அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விடுகிறது. அவனுக்கு ஒன்றுமே இல்லை, கையில் எதுவுமே இல்லை. அவன் சம்பாதிச்ச பணம் போச்சு, அவனுடைய துணிகள் போயிடுச்சு, அவன் வச்சிருந்த சாப்பாடு தட்டு வர போயிடுச்சு. உடனடியாக வெளியேற்றி விட்டார். அப்போ அந்த கர்வத்தால் அவன் அந்த ஒரு நொடி நேரத்தில் அனைத்தையும் இழந்து விடுகின்றான். இதுதான்
பணமோ பொருளோ கிடைக்கும்போது நாம் கர்வம் கொள்ளக்கூடாது என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். பகவானிடம் ஒருவன் வருகின்றார். அவன் கேட்கின்றான், ஒரு பெரிய தனவான், ரொம்ப பணக்காரன். பகவானே, உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் நிறைய ஆகும். நீங்கள் உணவுக்கு உடைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பணம் ஆகும் இல்லையா? நான் உங்களுக்கு நிறைய பணம் தருகின்றேன். ஆயிரக்கணக்கான பணம் 1000 பணம் நான் தருகின்றேன். என்னிடம் அவ்வளோ பணம் இருக்கின்றது. அதை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம். இல்லை, அவன் வற்புறுத்தி சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, என் மனம் எப்போதும் அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கும். நான் இறைவனை மறந்து விடுவேன். தயவு செய்து நீ இங்கிருந்து போய்விடு, உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம் என்று. இப்போ பகவான் இது சொல்கிறது யாருக்காகனா மற்றவங்களுக்காக தான். நாம் ஒரு பெரிய பதவியில் போகிறோம், பெரிய நிலைகளில் இருக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி யாராவது பணத்தை கொண்டு கொடுப்பார்கள். வேண்டாம் என்று சொன்னாலும் கொண்டு கொட்டுவார்கள். அதை வாங்குவதால் நமக்குத்தான் பிரச்சனை என்பதை பகவான் தெள்ள தெளிவாக காட்டுகின்றார். ஓரிடத்தில் பகவான் ஒரு அழகான கதை ஒன்றை சொல்லுகின்றார். அது என்ன கதை என்றால், 7 ஜாடி தங்கம். ஒரு யக்ஷன் 7 ஜாடி தங்கம் வைத்திருக்கின்றார். அவனுக்கு வேலை என்னன்னா, அந்த காடு வழியாக யாராவது போனா உனக்கு தங்கம் வேண்டுமா என்று கேட்பான். வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வீட்டில் அந்த ஜாடியை கொண்டு வச்சிருவான். இப்படித்தான் ஒரு நாளைக்கு அந்த ஜாடி தங்கத்தினுடைய அற்புதம் என்னன்னா, 6 ஜாடியில் தங்கம் நிறைந்திருக்கும், 7வது ஜாடியில் தங்கம் குறைவாக இருக்கும். நம்முடைய மனநிலை எப்படி மாறிடும்னா, இந்த 7வது ஜாடியும் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுபட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றி அதுக்கு வைப்போம். எல்லாம் போயிடும். ஒரு நாள் ஒரு நாவிதன் ஒருவன், அவன் அரசவைக்கு சென்று அரசருக்கு அப்படியே முடி வெட்டக்கூடியவன். அவன் என்ன பண்ணான்னா, அரசவைக்கு போவான், அரசருக்கு பக்தியோடு பணிவிடை செய்வான், சிரச்சேதம் எல்லாம் செய்து அரசருக்கு திருப்திப்படும்படியாக எல்லாம் செய்துவிட்டு அரசர் கொடுக்கக்கூடிய நன்கொடையை வாங்கி கொண்டு வருவான். ரொம்ப சந்தோஷமாக, அவனை போல சந்தோஷமாகப்பட்டவன் யாரும் கிடையாது. சந்தோஷமாக அந்த ஊரில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மதிய வேளையில் இவன் போகிறான், அரசரை பார்ப்பதற்காக போகிறான். போய் அரசருக்கு பணிவிடையெல்லாம் செய்துவிட்டு அவசரமாக வீட்டிற்கு ஏதோ வேலைக்காக வருகின்றான். வரக்கூடிய வழியில் ஒரு மரத்தின் மீது இருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது, உனக்கு 7 ஜாடி தங்கம் வேண்டுமா என்று சொல்லி. பார்த்தா நமக்கு ஒரு தங்கத்தை பார்ப்பதற்கே, ஒரு ஜாடி தங்கத்தை பார்ப்பதற்கே நமக்கு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 7 ஜாடி தங்கத்தை தர்றானா? ஆம், வேண்டும் என்று சொன்னான். மனித ஆசை எங்கே விடுகின்ற? அவன் ஆலோசிக்கவில்லை. இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது, யார் இந்த சத்தத்தை கொடுக்கின்றார்கள், அதனுடைய அதிபதி யார் என்றெல்லாம் அவன் விசாரிக்கல. வேண்டும் என்று சொன்னான். அவன் சரி வீட்டிற்கு சென்று பார் என்று பதில் வந்தான். இவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே 7 ஜாடி தங்கம் இருந்தது. 6 ஜாடியை திறந்து பார்த்தா தங்கம் ரொம்ப நிரம்பி இருந்தது. 7வது ஜாடியில் பார்த்தா தங்கம் ரொம்ப குறைவாக இருந்தது. இவன் நினைக்கின்றான், இந்த 7வது ஜாடியிலும் நம்ம தங்கத்தை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் விற்று பணமாக்கி அந்த ஜாடியில் போட்டான். அது நிறையலை. தன்னுடைய மனைவி அணிந்திருக்கக்கூடிய தங்க வளையல்கள், மாலை எல்லாத்தையும் வாங்கி போட்டான், நிரம்பல. எல்லாத்தையும் அங்கங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வாங்கி எடுத்து போட்டான், நிரம்பல. வீடே வறுமையானது, கஷ்டப்படுகின்றார்கள். இருந்தாலும் இவன் செலவுக்கு ஒன்றும் பணம் கொடுக்க மாட்டான். பணத்தை எல்லாம் கொண்டு இந்த ஜாடிக்குள்ளே போட்டுட்டு தங்கமாக மாற்றி மாற்றி கொண்டு போட்டு கொண்டிருந்தான். வேற வழி இல்லாமல் ஒரு நாள்
அரசரிடம் வந்தான். இவன் ரொம்ப சோகமாக காணப்பட்டான். அரசர் கேட்டார், உனக்கு முந்தியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பியே, ஏன் சோகமாக இருக்கின்ற? இப்போ எனக்கு வாங்கக்கூடிய சம்பளம் பத்த மாட்டேங்குது, கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா பரவாயில்லை என்று சொல்லி அரசரும் சரி என்று கொடுத்தார். திருப்பியும் இவன் மறுவாரம் வரும் பொழுது அந்த சோகம் நீங்கவில்லை, சோகத்தோடு தான் இருக்கின்றார். அரசர் கேட்டார், இங்க வாப்பா, நீ இந்த யக்ஷனிடம் காட்டுல இருந்து 7 ஜாடி தங்கம் வாங்கினாயா? அப்படி. ஆமா ஐயா அப்படி என்று கண்ணீரோடு சொன்னான். அட பாவி, அதெல்லாம் வாங்கக்கூடாது. அந்த யக்ஷனை பேராசைக்காரன், மற்றவர்களிடமிருந்து எது வேண்டும் என்றாலும் அவன் பெற்றுக்கொள்வான். ஒரு முறை என்கிட்ட கூட கேட்டான், அரசே உனக்கு தங்கம் வேணுமா என்று. அப்போ நான் கேட்டேன், அது வரவு தங்கமா செலவு தங்கமா என்று ஒரே ஒரு வார்த்தையை கேட்டான். அவன் ஓடியே போய்விட்டான். இப்போ நீ மாட்டி இருக்கின்றாய். எவ்வளவுதான் அந்த ஜாடியில் நீ கொண்டு போட்டாலும் அந்த ஜாடி நிரம்பாது. உடனடியாக அந்த இடத்துக்கு போ, யக்ஷன் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு போ, எனக்கு உன் தங்கம் வேண்டாம் என்று சொல்லிவிடு, இனி இருப்பதாவது உனக்கு மிஞ்சும், ஓடிப்போ அப்படி என்று சொல். இவன் ஓடி வந்தான், தலைதறிக்க ஓடி வந்தான். வந்து அந்த மரத்து பக்கத்தில் வந்தான். மேலே பார்த்தான். யக்ஷனே, நீ தந்த பொருளை நீயே எடுத்துக்கொள், எனக்கு உன்னுடைய தங்கம் வேண்டாம் என்று சொன்னான். அவனும் சரி, நன்றாக சொன்னாய், சரி என்று ஒரு பதில் மட்டும் வந்தது. வீட்டில் போனால் அந்த தங்க ஜாடி இல்லை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னேறி இருப்பான் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். இதிலிருந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பணம் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். தேவையில்லாமல் நாம் அதன் மீது நம்முடைய ஆசையை வைத்து கொண்டோமே என்றால் அனைத்தையும் நாம் இழந்து விடுவோம் என்பதை பகவான் சொல்லுகின்றார் என்பதை கூறி, மீண்டும் பல விஷயங்களோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.